friends, so today we are going to talk about multimedia communication system. So multimedia communication system நாலே நமக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க வேண்டியது மல்டி ப்ளஸ் மீடியா. நம்ம வந்து வேர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலே நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க மல்டிமீடியா அப்படின்ட்டு. மல்டிமீடியானா மல்டி ப்ளஸ் மீடியான்ற நம்ம பிரித்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டைப் ஆஃப் மீடியா மட்டும் இல்லாமல் கம்பைனிங் ஆடியோ, வீடியோ, அனிமேஷன்ஸ், இமேஜஸ் அண்ட் டெக்ஸ்ட். ஸோ இந்த மீடியா மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் பேசிக்லி நத்திங் பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஸ்டம்லேருந்து இந்த சிஸ்டம் இருக்குன்னா இந்த மீடியம் மூலயமா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். என்ன எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ அப்புறம் எந்த டேட்டா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து டேட்டானா என்ன டேட்டான்னு கேட்பீங்க. ஸோ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ஸில் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆடியோ மெசேஜ் நம்ம வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வீடியோ மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை வந்து யூடியூப்ல வியூ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை டெக்ஸ்ட் சென்ட் பண்ணுறதா கூட இருக்கட்டுமே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டம்குள்ள தான் வந்து வருது. ஸோ மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மலி நம்ம வந்து அந்த டெஃபினேஷன் பார்க்கணும் அப்படின்னா இட் இஸ் a system that allows people to exchange information. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூசிங் அ காம்பினேஷன், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியான்னு சொல்லலாம், காம்பினேஷன்னு சொல்லலாம், இல்லாட்டி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியா. ஸோ என்னென்ன மீடியா அப்படின்னு பார்த்தோம்னா ஆடியோ, வீடியோ, அனிமேஷன், இமேஜஸ் அண்ட் டெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டாவாக சென்ட் பண்ணுவோம். ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஆஃப் சிஸ்டம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது மெயின் காம்போனன்ட் அதில் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ கால்ஸும் நம்ம பார்க்கலாம், இல்லை ஆன்லைன் மீட்டிங். வீடியோ கால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைமாக வந்து உங்களுக்கு வந்து என்ன லைக் அவங்களோட கேமரா மூலயமா நம்ம ரிசீவரை நம்ம பார்க்க முடியும். ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்கலாம். ஸோ விஷுவலி வந்து பார்த்தீங்கன்னா we can both view each other. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால்ஸ். இல்லை ஆன்லைன் மீட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்கூல் மீட்டிங்ஸாக கூட இருக்கட்டுமே, ஸ்கூல் வந்து கான்ஃபரன்ஸஸ் மாதிரி நடத்துவாங்க, ஆன்லைன் கான்ஃபரன்ஸஸ். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக கூகுள் மீட்டில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜூமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டம் தான். அதெல்லாம் உங்களுக்கு வந்து காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட்டு, இமேஜஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி தான் வரும். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் டைப்ஸ் மெயின் காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். மெயின் காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் வந்து டிவைசஸ், ப்ராசஸிங் சிஸ்டம்ஸ், transmission media and output devices. 4 இருக்கு. ஸோ மெயின் காம்பனன்ட்ஸ்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக், அதாவது மைக்ரோஃபோன், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேமரா, அதுக்கடுத்து கீபோர்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்புட் டிவைசஸ் வந்து வரும். மெயின் காம்பனன்ட்ஸ்ல இன்புட் டிவைசஸாக வரும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுருவோம். ஸோ இதெல்லாம் ஏன் வருது, இதெல்லாம் இன்புட் டிவைசஸாக எப்படி அப்படின்னா மைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும். இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட மைக்ரோஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ். ஸோ ப்ளூடூத் இது மூலியமா மைக்ரோஃபோன் மூலியமா நான் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்ச்சுவலாக ரியல் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணும். ரியல் டைம் கேப்சர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெயின்லி டெக்ஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸில் வரும். ப்ராசஸிங் சிஸ்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ், ஸோ கம்ப்யூட்டர் சர்வர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டிவைசஸாக இருக்கட்டுமே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராசஸிங் சிஸ்டம்ஸில் வரும். ஸோ இது ஏன் ப்ராசஸிங் சிஸ்டம்ஸில் வருது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து சர்வருன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து ப்ராசஸ் பண்ணும். என்ன ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணும்.
ஸோ இந்த டேட்டா வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து கம்ப்யூட்டர்ஸோட லாங்குவேஜே நம்மளுக்கு வந்து தெரியும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான். ஸோ இதில் வந்து டிஜிட்டல் சிக்னல் அப்படின்றத சொல்லுவாங்க. அது அந்த டிஜிட்டல் சிக்னல்லாம் மாற்றி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவருக்கு சென்ட் பண்ணும், கம்ப்ரெஸ் பண்ணி. ஸோ அந்த சிஸ்டம் அந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் மீடியா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வைஃபை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா. ஸோ இது இல்லாமல் நம்மளால அனுப்பிச்சு விடவே முடியாது. ஒரு சில என்ன சொல்றது, லைக் நம்மளுக்கு நிறையா ஒரு வீடியோ அனுப்புறதா இருக்கட்டும், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஆடியோ மெசேஜா இல்லை இமேஜ் என்னவா இருந்தாலுமே சரி, நம்ம ஜஸ்ட் ஒரு போஸ்ட் அப்லோட் பண்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா we need மொபைல் டேட்டா இல்லை வைஃபை நம்மளுக்கு வேணும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால இந்த மாதிரி குளோபலாக நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கேன் வியூ அவர் இன்ஃபர்மேஷன். ரியல் டைமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றதை நம்ம வந்து போஸ்ட் போடுறோம் இல்லை ஸ்டேட்டஸ் போடுறோம்னா we need என்ன சொல்றது மொபைல் டேட்டா அண்ட் வைஃபை டு கேரி அவுட் த டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைசஸில் பார்க்கும்போது ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து லேப்டாப் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இல்லை மொபைல் ஸ்க்ரீனாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் டிவைசஸில் வரும். எப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஆடியோ மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆடியோ இல்லை வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆடியோஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கேட்க முடியும். ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷுவலாக பார்க்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் வீடியோவே நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த யூடியூப் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்காரு, அந்த நடத்துகிறவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும்னா அந்த ஸ்க்ரீனில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் டிவைஸஸ். ஸோ மெயினான காம்பனன்ட்ஸ் இதில் வந்து பார்த்தோம்னா இன்புட் டிவைசஸ் இருக்கும், ப்ராசஸிங் சிஸ்டம்ஸ் இருக்கும், டிரான்ஸ்மிஷன் மீடியா இருக்கும் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மல்டிமீடியா. டைப்ஸ் ஆஃப் மல்டிமீடியாவில் நம்மளுக்கு சிங்க்ரனஸ் அண்ட் ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷனும் இருக்குது. ஸோ சிங்க்ரனஸ் மல்டிமீடியா கம்யூனிகேஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு ரியல் டைமாகவே நடக்கும். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை ஜூம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மீட்டில் வந்து கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நடக்கும், இல்லை வந்து மீட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நடத்தும் போது நம்மளால ரியல் டைமாக நம்மளால இந்த மாதிரி ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து வர்ச்சுவலாக நம்மளால பார்க்க முடியும். அவங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கண்டென்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவங்க ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்கன்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் ரியல் டைமாக இருக்கும். ஸோ வீடியோ கான்ஃபரன்ஸ். இதில் ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஹேப்பன் ஆகாது, உங்களுக்கு வந்து உடனே வந்து நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் நேரம். இப்போ இன்ஸ்டாவில் வந்து போஸ்டே நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நேரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னா இட் டேக்ஸ் சம் டைம். ஸோ அந்த யூசர் டு ரிசீவர் நம்ம இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெட்ஒர்க்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்புறதுக்கு இட் டேக்ஸ் டைம், ரைட்? ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக நம்மளுக்கு நடக்காது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷனில் பார்ப்போம். ஸோ ஏசிங்க்ரனஸ்னாலே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஹேப்பன் ஆகாது, இட் டேக்ஸ் சம் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் வீடியோ அப்லோடிங், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்புறதா கூட இருக்கட்டும். வாட்ஸ்அப்பில் நம்ம வீடியோ மெசேஜ் அனுப்புனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த அந்த ஒரு ஃபுல் சர்க்கிள் போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது லைக் அப்லோட் ஆனோடனே நம்மளுக்கு திருப்தியாக இருக்குமா, ஓகே அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ தட்ஸ் வாட் ஏசிங்க்ரனஸ் கம்யூனிகேஷன் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் வந்து என்ன மாதிரியான ப்ராசஸ், இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் டிவைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை கேப்சர் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசரே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து அனுப்பிச்சு விட்றாருன்னு வச்சுக்கோங்களேன், எதர் வாய்ஸு, வீடியோ, டெக்ஸ்ட்டு, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஆடியோ மெசேஜ் இந்த 4 டைப்ஸ் ஆஃப் மீடியா மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அனுப்பிச்சு விட்றாரு. அந்த அனுப்பிச்சு விட்ற அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டிஜிட்டல் சிக்னல்ஸாக மாறும். டிஜிட்டல் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கம்ப்யூட்டர்ஸ் வந்து இட் ஆல்ரெடி என்ன சொல்கிற கம்யூனிகேட்ஸ் த்ரூ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மூலயமா தான் கம்யூனிகேட் பண்ணோம்.
ஸோ அந்த இதில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஜிட்டல் சிக்னல்ஸாக மாற்றும். எப்படி மாற்றும் அப்படின்னா கன்வெர்ட்ஸ் டேட்டா இன்டு டிஜிட்டல் சிக்னல்ஸ். டிஎஸ்ங்கிறத டிஜிட்டல் சிக்னல் ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் டேட்டா வந்து நம்ம அனுப்பிச்சு விடுற டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னல்ஸாக மாற்றி கம்ப்ரஸ் பண்ணும். கம்ப்ரஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் வந்து கெட் பண்ணுவார், ரிசீவர் வந்து கெட்ஸ் த டேட்டா. ஸோ அந்த டேட்டா அப்படியே வாங்கினோடனே நம்ம கம்ப்ரஸ் பண்ண டேட்டாவை நம்ம அப்படியே பார்க்க முடியாது இல்லையா. ஸோ இட் நீட்ஸ் டு டீகோட். ஸோ இங்கே டீகோடிங் நடக்குதுன்னா இங்கே என்கோடிங்கும் நடக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்கோட் பண்ணி அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னல்ஸாக மாற்றி உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணி ரிசீவருக்கு அனுப்பிச்சு விடும் போது அவரோட சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டீகோட் பண்ணி அந்த டேட்டாவை நம்மளால வியூ பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் த ப்ராசஸ் ஆஃப் மல்டிமீடியா கம்யூனிகேஷன் அப்படின்றதே வந்து இப்போ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இந்த மாதிரி பார்க்கலாம், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த ஹோல் ப்ராசஸ் நடக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட்டாகவே ஃபீல் ஆகும். இட் ஃபீல்ஸ் லைக் என்ன சொல்ல, ஓ அதுக்குள்ளேயும் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். அட்வான்டேஜஸ் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜிங்காக இருக்கும் கம்யூனிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங் நீங்கள் வந்து ரியல் டைமாக நீங்கள் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் இருக்கும்போது நம்மளால வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுது. ஸோ ஹேண்ட் ரைசிங் ஆப்ஷன் இருக்கு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்ற ஒரு டவுட் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன் புரியலை, இல்லை அவங்க சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு புரியலை அப்படின்னா we are able to raise our hands virtually. இந்த மாதிரி virtually நம்ம வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி எனக்கு ஒரு டவுட் இருக்குது அதை கிளாரிஃபை பண்ணுங்க நம்மளால சொல்ல முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மூலயமா நம்மளால டவுட் இந்த மாதிரிலாம் கேட்க முடியும். அதே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹை பேண்ட்வித் இருக்கும். ஹை பேண்ட்வித்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் மொபைல் டேட்டா இல்லை வைஃபை இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தேவை. ஹை குவாலிட்டி வைஃபை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு அப்லோட் யூடியூப் வீடியோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜோ இல்லை வியூ என்ன சொல்கிற ஆடியோ மெசேஜ் வியூ பண்ணுறதா இருக்கட்டும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு சீக்கிரமாக நம்மளால அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் விஷுவலி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் என்ன சொல்கிறது இது எங்கே என்ன சொல்கிறது கிளிக் பண்ணணும், இந்த சாஃப்ட்வேரில் இந்த டூலில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லாமே ஈஸியாக நம்மளால கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி அந்த சாஃப்ட்வேர்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேருக்கு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸில் பார்க்கும்போது நம்மளுக்கு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி கன்சர்ன். இப்போ ஒரு நெட்வொர்க் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு நெட்வொர்க் ஆஃப் சிஸ்டம்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெட்வொர்க் ஆஃப் சிஸ்டம்ஸ் மூலயமா நம்ம வந்து இந்த மாதிரி அனுப்பிச்சி விட்றோம் டேட்டாவெல்லாம். இப்போ இது ஃபுல்லாக இந்த நெட்வொர்க் ஆஃப் சிஸ்டம்ஸ் மூலயமா நான் இந்த மாதிரி அனுப்பிச்சி விட்றேன். இந்த டேட்டாலாம் அனுப்பிச்சி விடும்போது we have some privacy and security concerns, right? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா it creates a concern. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா others should not என்ன சொல்கிறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க்கில் வந்து நம்ம சென்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வந்து என்ன சொல்கிறது வாங்கிடக்கூடாது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தே கீப் தேர் என்ன சொல்கிறது இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் என்கிரிப்ட் பண்ணி வச்சுப்பாங்க. they safely send or communicate with each other within the organizations. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மித்த என்ன சொல்கிற ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட டேட்டா வந்து கேப்சர் பண்ணிடக்கூடாது, இல்லை ஒரு ஹை எண்ட் ஆர்கனைசேஷனாக இருந்துச்சு அப்படின்னா they should hack our systems அப்படின்ற போது நம்மளுக்கு we need some என்ன சொல்கிற ஹை எண்ட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக வந்து நம்மளோட பீப்புளோட கனெக்ட் பண்ண முடியும். குளோபலாக எப்படி அப்படின்னா நம்ம லிங்க்டின் மூலயமா ப்ரொஃபைல்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது இப்போ நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு ஏற்றாப்லே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு
ப்ரோக்ராமரோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க, அவங்களோட என்ன சொல்கிற அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஐ நீட் டு இம்ப்ரூவ் திஸ், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் ஐடியா இருக்குது, இல்லை வந்து ஐ எம் பிளானிங் டு டூ, இந்த மாதிரிலாம் நம்ம மெசேஜ் அனுப்புவோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வி ஷேர் ஆர் ஐடியா, அவங்க வந்து அவங்களோட ஐடியாவை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது மூலயமா வி லேர்ன் அ லாட் மோர், ரைட்? இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது ஐடியா, இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ வி லேர்ன் a lot more than just என்ன சொல்கிறது புக்ஸ் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ். ஒரு சில நேரம் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிவைசஸில் கம்பேட்டபிளாக இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிற ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுறது, டெலிகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணுறோன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு சில நேரம் அவனோட ஜிப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு சாஃப்ட்வேர் கேட்கும். அந்த சாஃப்ட்வேர் நம்ம போய் டவுன்லோட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி $1 வந்து பார்த்தீங்கன்னா $1.99 இந்த மாதிரிலாம் இருக்கணும், நீ இதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ்லாம் நிறையவே வரும். ஸோ அது வந்து நம்மளால பண்ண முடியாது. ஒரு சில நேரம் சிஸ்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ்ஸ் டைம் அண்ட் காஸ்ட். அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொபைல் டேட்டா, ஜஸ்ட்டு நம்மளுக்கு மொபைல் டேட்டாவும் ஒரு ஃபோனும் இருந்தாலே நம்மளால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப முடியுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விட முடியுது, ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ண முடியுது, ஒரு மெசேஜ் என்ன சொல்கிறது டெக்ஸ்ட் பண்ண முடியுது. இந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் கம்ப்ரெஷன். டிஸ்அட்வான்டேஜஸில் பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் அண்ட் கம்ப்ரெஷனுக்கு நம்ம இது யூஸ்வலாக வி ஆல் ஃபேஸ் திஸ் ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட லேப்டாப் ஸ்டோரேஜே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னா வி டெலீட் சம் ஆப்ஸ். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்யூஸ்ட் ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புது சாஃப்ட்வேர் ஏற்றுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த மாதிரி மல்டிமீடியா கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்னு பார்க்கும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது வேரியஸ் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக நம்ம பார்க்க போகிறது லைக் ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மீட்டிங்ஸ். ஸோ பிஸ்னஸ் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வர்ச்சுவல் கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சஸ் இந்த மாதிரிலாம் நடத்துவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லைனில் இந்த மாதிரிலாம் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் வகையில்